எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ஈரானுக்கு எதிராக சண்டை போட்டு இப்ப வரைக்கும் உலகத்தோட பொருளாதாரத்தையே காலி பண்ணிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப என்ன புது வேலையை பார்த்துருக்காருன்னா, ஈரான் நாட்டுக்கு சொந்தமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒரு கடல் பகுதி இருக்குது இல்லைங்க, அந்த கடல் பகுதி அமெரிக்காவோட ஒரு பிரதேசமா மாறப்போது அதை அண்ணன் எடுத்துக்கிட்டேன்னு ட்ரம்ப் இப்ப அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அமெரிக்காவோட இணைக்கிற மாதிரி ஒரு மேப்பை வெளியிட்டு ஈரானோட கோவத்தில் இன்னும் நெருப்பள்ளி கூட்டியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்ததா ஈரானோட அடுத்த கட்ட போர் நடத்த போற, அதுலயும் ஓமன் நாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போறன்ற மாதிரி ட்ரம்ப் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லி சர்வதேச அரங்கில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல இப்ப ட்ரம்போட நகர்வுங்க சம்பந்தமா நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். டே டு டே நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் எல்லாத்தையும் எது ஒன்றும் விட்டுடாம நாங்கள் உங்களுக்கு தகவலாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எந்த நாடுங்க வளர்ச்சி அடையாமல் போகுது, அங்கே அமைதி இருக்குதோ இல்லையோன்றத பற்றிலாம் ட்ரம்ப் பெருசாக கவலைப்படுறது இல்லைங்க. எனக்கு ஈரானை சரணடைய வைக்கணும், அதுவும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே ஈரானை கொண்டு வரணும், அதுக்காக எத்தனை நாள் வேணால் சண்டை போடுவேன், எவ்வளோ ஆயுதங்களை வேணால் இழப்பன்ற மாதிரி ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக போர் நடத்தணுன்ற மனநிலையில் கொஞ்சமும் பின்வாங்காமல் இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் தினம் ஈரானுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி ட்ரம்ப் ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டு உலக அரங்கில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானோட அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதின்றது அவங்களோட கைகளில் இருக்கிறது நல்லது கிடையாது, அது உலக பொருளாதாரத்தை பாதிக்குது, அதனால அண்ணா அந்த இடத்தை எடுத்துக்கிறேன், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி யாருக்கும் பிரச்சனையே இல்லாமல் அமெரிக்காவோட பிரதேசமாக கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாருங்க எல்லா நாடுகளும் ஈஸியாக வர்த்தகம் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் டோல் சார்ஜ் கட்டினா மட்டும் போதுன்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருங்க. ட்ரம்ப் இப்படி பேசினாப்பே ஈரான் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இது என்ன எல்லை மீறி போகுது போல இருக்க, சரிப்பட்டு வராது, நாம பேலிஸ்டிக் ஆயுதங்களை கையில் எடுப்போம், அதை தூக்கி அரபு நாடுகள் மேல போடுவோன்ற மாதிரி ஈரான் மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா ட்ரம்ப் அதை பத்திலாம் கவலைப்படுவாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. அமெரிக்கா என்ன பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறதுனால ட்ரம்ப் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாரு. பாதிக்கப்பட போறது என்னமோ அரபு நாடுங்கதான்றதுனால அவர் அடுத்த கட்ட போர் நகர்வுல தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஈரான் போருக்குனே ட்ரம்ப் தனக்குன்னு ஒரு 3 அசிஸ்டன்ட் வச்சிருக்காருல, பீட்டர் எக்ஸெத், துணை அதிபரா இருக்க ஜேடி வென்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோன்னு இந்த 3 பேரை மையப்படுத்தி ஒரு புது மீட்டிங்கை ட்ரம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. இப்படி நடந்த அந்த டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு அப்புறம் ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட என்ன விஷயத்தை பேசி வச்சிருந்தாருன்னா, ஈரானை ஒட்டி அமைஞ்சிருக்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு வராங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் சொந்தம் கொண்டாடுறதையோ அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது கூட அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்த பாக்குறாங்க. அமெரிக்காவோட கப்பலுங்களோ இல்லைன்னா அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட கப்பலுங்க அந்த வழியா போச்சுன்னா உடனே அது மேல ஏவுகணையை விட்டு அடிக்கிறாங்க. கப்பலுங்க போவரத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை தன்னோட கைக்கு கொண்டு வரப்போகுது. ட்ரம்ப் இந்த மாதிரி சர்வதேச ஊடகங்கள் கிட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி அமெரிக்காவோட ஒரு பிரதேசமாவே மாறப்போகுதுன்ற மாதிரி ஈரானுக்கு எதிராக புதுசா ஒரு விஷயத்தை போற போக்கில் அவர் சொல்லிட்டு போயிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்ப் இந்த மாதிரி ஈரானுக்கு சொந்தமா இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அமெரிக்காவோட பிரதேசமா மாத்த போறேன்னு சொல்றதுல நிறைய ஆபத்துகள் இருக்குதுங்க. அது அந்த பிராந்தியத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்துனா பாத்துக்கங்களேன். ஈரான் ஆட்சியாளர்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அவங்களோட ஒரு உயிர் நாடி மாதிரி பார்க்குறாங்க, ஒரு பெரிய அசட்டாவே அதை கருதுறாங்க. அப்படி இருக்க பார்த்து அந்த இடத்த அமெரிக்காவோட பிரதேசமாக்கவன்னு ட்ரம்ப் ராணுவத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்த கைப்பற்றினார்னா பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிற அரபு நாடுங்க மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அவங்க தேட பார்ப்பாங்க. ட்ரம்போட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கேப்சர் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு பெரிய ஆபத்து நான் சொல்லியிருப்பேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ட்ரம்ப் கேப்சர் பண்ணிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே எங்களோட ஏவுகணைங்க இந்த அரபு நாடுகளை மட்டும் தாக்காது, அதையும் தாண்டி யூரோப்ல இருக்கிற நாடுகளையும் நாங்க தாக்குவோன்ற மாதிரி ஈரானோட IRGC ராணுவம் ட்ரம்புக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளே தாக்குவன்ற அளவுக்கு ஈரான் மிரட்டல் எடுத்திருக்கிறத பத்தி ட்ரம்ப் பெருசா கவலைப்படுறது இல்லைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஈரான் மேல தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை அமெரிக்கா கிட்ட சரணடைய வைக்கணும்ன்ற அந்த ஒரே குறிக்கோள்ல தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்துல 1960களில் பாத்தீங்கன்னா, அப்ப அமெரிக்காவோட ஆட்சியாளர்களோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, இந்த வியட்நாம் போர்ல அமெரிக்கா ஜெயிச்சே ஆகணும், அது நம்மளோட கௌரவ பிரச்சனை, அதனால வியட்நாமுக்கு எதிராக சண்டை போட்டுட்டே இருப்போன்ற மைண்ட் செட்ல தான் அன்னைக்கு அமெரிக்காவோட அதிபர்கள் இருந்தாங்க. கடைசியா சண்டை போட்டு ஓஞ்சி போய் 25 வருஷம் போர் நடத்தி கடைசியா 1975ல தான் வியட்நாம் போரை முடிச்சுக்கிட்டு அமெரிக்க வீரர்கள் ஒரு வழியா எதையுமே சாதிக்காம வியட்நாமை விட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனாங்க. அப்படியான ஒரு நிலைமையில தான் இப்ப ட்ரம்ப்பும் ஈரானுக்கு எதிராக போர் நடத்திக்கிட்டு இருக்கிறதா பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. அதாவது ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து போர் நடத்தணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு 6 மாசமா சண்டை நடக்குதா, இதை அவரோட ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் 3 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போகணும்னு ட்ரம்ப் ஆசைப்படுறதா தான் நிறைய பேர் சொல்றாங்க. அமெரிக்க அதிபராக இருக்க ட்ரம்ப்
ஒரு ஆள் தன்னோட ஈகோக்காக ஈரானை சரணடைய வச்சே தீர்வுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான சுச்சுவேஷனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி அமெரிக்காவோட ஒரு பிரதேசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ புகைப்படத்தை உருவாக்கி அதை வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ஈரானோட கோவத்தை இன்னும் அவர் அதிகமாக கிளப்பி விட்டுருக்காரு. அதாவது ஏற்கனவே அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த போர் நெருப்புல இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி ஈரான் போர் நெருப்பை தகதகன்னு ட்ரம்ப் எரிய விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணையை வச்சு ஈரானுக்கு மட்டும் மிரட்டல் விடுக்கலங்க ட்ரம்ப். அடுத்த கட்டமாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சொந்தம் கொண்டாடுற இன்னொரு நாடு இருக்குது. அது வந்து ஏமன் நாட்டோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஓமன் நாடா இருக்குதுங்க. அந்த நாட்டுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் இருக்குது. இந்த ஓமன் நாட்டுக்கு எதிராகவும் ட்ரம்ப் இப்போ என்ன கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒழுங்கா இருங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அண்ணன் எடுத்துக்க போகிறேன், அதனால எனக்கு வழி விடுறதை விட்டுட்டு இந்த ஈரானோட சேர்ந்து அடிக்கடி மீட்டிங்கை போட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் அங்கே போகிற கப்பலுங்களுக்கு டோல் சார்ஜ் வாங்குறதுக்கு நீங்கள் திட்டம் தீட்டுறீங்க, அதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஒழுங்கா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் விவகாரத்திலிருந்து வெளியே வர்றதான் உங்களுக்கு நல்லதுன்னு ட்ரம்ப் ஓமனுக்கு ஒரு கடுமையான மேடலை கொடுத்துருக்காரு. இல்லை கேட்க மாட்டேன், நாங்கள் ஈரானோட வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் உரிமை கொண்டாடிட்டு தான் இருப்போம் நீங்கள் பேசுனீங்கன்னா, அமெரிக்காவோட போர் விமானங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகும்போதே அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு இந்த ஓமன் நாடு மேலே குண்டு வீசும் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து அமெரிக்கா தாக்கிட்டாங்க, எங்கள் மேலே குண்டு வீசிட்டாங்கன்ற மாதிரிலாம் புலம்பக்கூடாது. அதனால இப்போவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் உரிமை கொண்டாடுற அந்த விவகாரத்திலிருந்து நீங்கள் வந்து அமைதியாக வெளியே போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு ஓமன் அரசாங்கத்துக்கு ட்ரம்ப் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரான் நாடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க. 60 நாளைக்கு போர் நிறுத்தத்தை பண்ணிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் கிழிச்சு போட்டிருந்தாரு. இப்படியான நிலைமையில தான் இந்த ஒப்பந்தம் வந்து இந்த 60 நாள் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 60 நாள் இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. சர்வதேச ஊடகங்கள்லாம் ட்ரம்ப் கிட்ட போய் 60 நாள் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிங்க, அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கிழிச்சு போட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தம் வந்து ஒரு 60 நாள் சொல்லப்பட்டிருந்ததில் அந்த 60 நாள் இப்போ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஈரானோட எதனா பேசி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பர்மனண்டா கொண்டு வரதுக்கு நீங்க எதனா முயற்சி பண்றீங்களான்னு ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, ஈரான் நாட்டோட இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த நாட்டோட ஆட்சியாளர்கள் கிட்டலாம் அமெரிக்க அதிகாரிங்க பேசி பேசி தேவையில்லாம நேரத்தை தான் வீணடிச்சிருக்காங்க. அங்க பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவங்க கிட்ட எங்களால பார்க்க முடியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்குன்னு ஒரு ஷரத்தை ரெடி பண்ணி அதுல சில விஷயங்களை நாங்க சொல்லியிருந்தா அதுல என்னென்ன ஷரத்துகள் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு எப்படி ஆப்போசிட்டா செயல்படலான்றதுல தான் ஈரானோட ஆட்சியாளர்கள் கண்ணு கருத்தமா இருக்கிறாங்க. அதனால அவங்களோட பேசலாம் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கூடிய விரைவிலே ஈரான் ராணுவத்துக்கு எதிராக அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதல் நடத்த போது அது சர்வதேச ஊடகங்களும் பார்க்க தான் போறீங்கன்னு ட்ரம்ப் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவுக்கு ஒரு நாடு ஒத்து போகலனா அந்த நாட்டுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கிறது மட்டும் இல்லாம தேவை ஏற்பட்டால் அந்த நாடு மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் அமெரிக்கா தயங்குறது கிடையாதுங்க. கடந்த காலங்களில் அதுக்கான உதாரணங்கள் இருந்துட்டு இருக்குது. வியட்நாம், ஈராக், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான், அப்படி இந்த பட்டியல் நீண்டிட்டு போய் இன்னைக்கு ஈரான் கிட்ட வந்து நிற்குது. அடுத்து தேவை ஏற்பட்டா அமெரிக்கா ஓமன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்ப ஈரான் போர்லையுமே ஓமனோட ஏர் பேசஸை பயன்படுத்தி தான் அமெரிக்கா வந்து போர் விமானங்களை இயக்கி அங்கிருந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதே ஓமன் அமெரிக்காவோட பேச்சை கேட்கலன்றதுனால உடனே அவங்க மேல குண்டு வீசுவன்ற அளவுக்குலாம் அமெரிக்கா வந்து மிரட்டல் விடுக்கிறாங்க. அமெரிக்காவை எப்பவும் நம்பவே கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஈரானுக்கு பக்கத்து நாடா இருக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஈரானுக்கு எதிராக புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் போர் தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஈரான் நாடு சும்மா இருக்க மாட்டேங்குது. அவங்களோட ராணுவத்தை பயன்படுத்தி இப்ப எங்களோட நாட்டுக்கு எதிராக 2 பேலிஸ்டிக் ஆயுதங்களை ஏவி இருக்கிறாங்கன்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஈரானுக்கு எதிரான தன்னோட குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதன் காரணமா இதுக்கு மேலே எங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு பேசியிருக்கிற யுஏஇ நாட்டோட பிரசிடென்டா இருக்க அல் நகியான் வந்து ஈரானுக்கு எதிராக என்ன அறிவிப்பை கொடுத்திருக்கிறாருன்னா, ஈரான் நாட்டோட இதுக்கு மேல எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது, நாங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை குறைச்சிக்க போறோம், அதுலயும் ஈரானுக்கும் யுஏஇ நாட்டுக்கு இருக்கிற வர்த்தக தொடர்பை நாங்க அடியோட துண்டிச்சுக்க போறோம்னு யுஏஇ நாட்டோட இப்போதைய பிரசிடென்டா இருக்க அல் நகியான் ஈரானுக்கு எதிராக தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல ஒரு அரபு நாடு தாறுமாறா ஈரான் கிட்ட அடி வாங்குச்சுன்னா அது இந்த யுஏஇ நாடு தாங்க. இந்த யுஏஇ கண்ட்ரில தான் துபாய் இருந்துட்டு இருக்குது. இந்த கண்ட்ரிக்கு எதிராக இப்போ வரைக்கும் 3000க்கு அதிகமான பேலிஸ்டிக் ஆயுதங்களை ஈரானோட ராணுவம் ஏவி விட்டுருக்காங்க. ஈரானை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா, இந்த யுஏஇ நாடு அமெரிக்காவோட நிறுவனங்களையும் அவங்களோட அசட்ஸையும் அதிகமாக கொண்டிருக்கிற நாடுன்றதுனால தான் அவங்களுக்கு எதிராக நாங்கள் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறோன்னு ஈரான் ஒரே வரையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவே யுஏஇ நாட்டை கேட்டால் ஈரான் எங்களை கடுமையாக தாக்கிட்டாங்க, இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, ஈரான் நாட்டோட எங்களுக்கு இருந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை அடியோட முறிச்சுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஓமன் நாடு மேல குண்டு வீசுவான்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பிக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேகடு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுங்க மக்களை பற்றி கவலைப்படாமல் நடத்துகிற போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.